உச்சநீதிமன்றம் வழங்கியுள்ள தீர்ப்பு ஒட்டுமொத்த இந்தியாவுக்கே ஒளி கொடுக்கும் ஒரு மகத்தான தீர்ப்பாக அமைந்திருக்கிறது. இந்தியா முழுவதும் இன்றைக்கு அது பேசுபடு பொருளாக மாறியிருக்கிறது. ஆளுநர் ஆர்.என். ரவி அவர்கள் பல்கலைக்கழக மசோதாக்கள் 10 மசோதாக்கள் அவரே ஆணையிட்டு அதை அங்கீகரிக்க வேண்டிய பொறுப்பில் உள்ளவர். அந்த மசோதாக்களை குடியரசுத் தலைவரின் ஒப்புதலுக்காக அனுப்பி வைத்து கிடப்பிலே போட்டு வைத்தார். இதனை எதிர்த்து தமிழ்நாடு அரசு உச்சநீதிமன்றத்திலே வழக்கு தொடுத்து வழக்காடியதன் அடிப்படையாக உச்சநீதிமன்றம் தமக்குள்ள சிறப்பு அதிகாரத்தை பயன்படுத்தி எங்களுக்கு வேறு வழியில்லை, இதை நாங்களே அங்கீகரிக்கிறோம், சட்டமாக்குகிறோம் என்று தீர்ப்பளித்திருக்கிறது. இது ஆளுநர் ஆர்.என். ரவி அவர்களுக்கு உச்சநீதிமன்றம் பாடம் புகட்டியிருக்கிறது. ஆர்எஸ்எஸ் பின்புலத்தில் வளர்ந்த ஆர்.என். ரவி அவர்கள் இதுபோல முட்டுக்கட்டை போடுவதன் மூலம் திமுக அரசை நெருக்கடிக்குள்ளாக்க முடியும், செயலிழக்க செய்ய முடியும் என்று நம்பினார். தமிழ்நாடு அவருக்கு தோதான மண் இல்லை என்பதை தொடர்ந்து சட்டமன்றத்திலும் நீதிமன்றத்திலும் நிரூபித்து வருகிறோம்.